ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து HTML லிங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த HTML லிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஓப்பன் வித் கோட் வச்சு நம்ம பிஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ப்ராக்டிக்கலாக கோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த HTML லிங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேஜ்லேருந்து நம்ம இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறது தான் வந்துட்டு லிங்க்ஸு. ஸோ இந்த லிங்க்ஸ் மூலயமா நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து index.html சொல்லிட்டு ஒரு HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் யூஸ்வலாக நம்ம எம்ஆட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணி இதை வந்து HTML லிங்க்ஸ்னு மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HTML லிங்க்ஸு. ஸோ HTML லிங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கர் டேக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் டேக் கிட்ட ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, href ஆட்ரிபியூட். இந்த href அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். இதுக்குள்ள நம்ம URL போடுவோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆட்ரிபியூட் சொல்லி கொடுக்கும்போது இந்த href சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்குள்ள ரெண்டு விதமான நம்ம URL வந்து போடலாம். ஒன்று வந்து அப்சல்யூட் URL, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் URL. ரிலேட்டிவ் URL அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஃபோல்டருக்குள்ளேயே அந்த பேஜை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலேட்டிவ் URL யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்சல்யூட் URLனா என்னன்னா, வேற ஒரு வெப்சைட்டோட லிங்க் பண்ணுறது தான் வந்து அப்சல்யூட் URL. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிங்க்குள்ள நம்ம www.google.com அப்படின்னு கொடுத்தோம்னா அது வேற ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் எடுத்து நம்ம போட்டோம்னா அதை வந்து நம்ம அப்சல்யூட் URLனு சொல்லுவோம். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் வாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நான் அப்படியே நம்ம கோடில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து நம்மளோட www.huntexams.com நம்மளோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இது ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். ஸோ லைவ் சர்வர் வந்துட்டு யூஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து லைவாக வந்து ரீலோட் ஆகும். நம்ம இது மாதிரி ரீலோட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்ம visit huntexams.com அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஓகேங்களா, இது வந்து நம்மளோட வெப்சைட். நம்ம வெப்சைட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டில் போகிறது. நிறையா ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இந்த AHREFலே. ஸோ இந்த AHREFல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். டார்கெட் ஆட்ரிபியூட் எதுக்கு? டார்கெட் ஆட்ரிபியூட்குள்ளே என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, செல்ஃபு, பிளாங்க்கு, பேரண்ட்டு, டாப். இப்போ இந்த செல்ஃப் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதே பேஜில் வந்து உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் வந்து செல்ஃப் கொடுக்கலாம். இந்த பிளாங்க் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜில் வந்து ஒரு நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகும். நான் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டவா? ஸோ டார்கெட், இந்த டார்கெட்டுக்குள்ள நான் வந்து செல்ஃப் அப்படிங்கிறத கொடுப்பேன். செல்ஃப் அப்படிங்கிறத கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த கிளிக் பண்ணும்போது இதே டேப்ல வந்து உங்களுக்கு அந்த HTML அந்த huntexams.com வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு செல்ஃப். இதே வந்து நீங்கள் பிளாங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, நான் இது வந்து இன்னொரு ரெப்ளிகேட் பண்ணி இதை நான் பிளாங்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். பிளாங்க் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது இப்போ வந்து இது செகண்ட் லிங்கா, இது வந்து நம்ம கீழே கொடுத்துருவோமா? ஸோ இது கீழே வந்துச்சு. இது வந்து பிளாங்க் லிங்க். பிளாங்கோட வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியூ டேப்புக்கு போகுது. நம்ம கிளிக் பண்ணும்போது நியூ டேப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து பிளாங்க். ஸோ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்ல வந்து ஒரு ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து செல்ஃபும் பார்த்தாச்சு, பிளாங்க்கும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இது பார்க்கணும் இல்லையா, பேரண்ட்டு, டாப்பு. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு டாப்பிக்கு. நல்லா கவனிங்க. இதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஐஃப்ரேம் வச்சு. இப்போ நான் parent.htmlனு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், child.htmlனு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் index.html நம்ம ஆல்ரெடி பண்ணது இருக்குது. ஸோ இப்போ நான் ஐஃப்ரேம் போட்டிருக்கேன். index.html parent.htmlக்கு லிங்க் பண்ணியிருக்கேன் src கொடுத்து. நான் உங்களுக்கு ஐஃப்ரேம் வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சைல்டில் வந்து இந்த ரெண்டு லிங்க்ஸும் வச்சுருக்கோம், பேரண்ட்டு அப்புறம் டாப்பு. நம்ம parent.html என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம child.html லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓவரால் வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கட்டும். நம்ம வந்து இந்த அவுட்புட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து
நம்மளோட இண்டெக்ஸ் தான் வந்துட்டு டாப். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டாப். இந்த டாப்ல என்னோட பேரண்ட் கிளாஸ் இருக்கு. அப்புறம் சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரண்ட். அப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது சைல்டு. Enjoy the break. சைல்டு வந்து இப்போ ஒரு ப்ரௌசரா ஆக்ட் ஆகுது. பேரண்ட் வந்து ஒரு ப்ரௌசரா ஆக்ட் ஆகுது. டாப் வந்து ஒரு ப்ரௌசரா ஆக்ட் ஆகுது. இப்போ புரியுதா? பேரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க பேரண்ட் லிங்கை கிளிக் பண்ணும்போது சைல்டுல இருந்து பேரண்ட் லிங்க் எது? இதுதானே பேரண்ட். ஸோ இதுல ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? இப்போ Undertake now. இப்போ நான் இதுல இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பேரண்ட்டோட இதில் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒரு பேரண்ட் இல்லைங்களா? ஸோ பேரண்ட்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பேரண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். இதுவே நீங்க டாப் இந்த சைல்டுல இருந்து நீங்க டாப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலே டாப் எது? நம்மளோட index.html. இதுதான் வந்து இருக்கிறதுலே டாப். ஸோ இந்த வெப்சைட்ல ஓப்பன் ஆகும். பாருங்க நான் கிளிக் பண்றேன். ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேரண்ட்டுக்கும் டாப்புக்கும் வித்தியாசம். ஸோ ஒரு சைல்டு எலிமெண்ட்ல இருந்து பேரண்ட்டுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஒரு சைல்டுல இருந்து நம்ம டாப் எலிமெண்ட்டுக்கும் ஓப்பன் பண்ண வைக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த செல்ஃப் அண்ட் பிளாங்க் பார்த்தோம்ல, இது வந்து ஸ்பெஷல் கேசஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஃப்ரேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஐ ஃப்ரேம் கான்செப்டையும் சொல்லிடுறேன்.